நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவரின் நாள் இன்று ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. இறந்த விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுகிற அற்புத நாளில் ஆண்டவர் திருமுன் கூடியிருக்கிறோம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்கிற வார்த்தையை கடவுள் நமக்கு முன் வாழ்ந்து கடவுளையே சார்ந்து வாழ்ந்த பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் மீது ஆவியை பொழிந்து அவர்களை உயிர் பெறச் செய்திருக்கிறார். இதோ இவர்களே இறந்த விசுவாசிகளாக நமக்கு முன் சான்று பகர்கிறார்கள். இதோ நாம் அவர்களை நினைவு கூர்ந்து மன்றாடி செபிக்க, வெற்றி பெற முடியாத நிலையில் தவித்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நினைத்து புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்கிற பல்லவியை திருப்பாடல் 27 நாம் பெற்று ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் அவரே மீட்பளிப்பவராக, அவரே ஒளியாக இருக்கிறார். ஆகவே தான் இறந்தோருக்காக மன்றாட முடியாது, வாழ்வோரே இறந்தோருக்காக செபிக்க முடியும். இதை உணர்ந்திருக்கிற நாம் நமக்காக வாழ்ந்து மரித்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் நினைத்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். அவரே என் மீட்பு, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்கிற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, உலகத்திற்காக அஞ்சி வாழ்ந்தவர்கள், உலகத்தின் போக்கின்படி ஒழுகியவர்கள், ஆண்டவரிடத்திலே செல்ல முடியாத நிலையில் ஒருவேளை தடுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் அவர்களையும் இறைவன் விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகளாக அவர் கொடுத்த கட்டளையின்படி நாம் செபிக்கிறோம். இறைவன் தாமே காத்திருக்கிற அத்துணை ஆத்துமாக்களுக்கும் நிறைவை இன்று அளிப்பாராக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் என்ற வார்த்தை. நம்பிக்கையோடு வாழ்கிற பிள்ளைகள் நாம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னவைகளை அவருக்கு அஞ்சி நாம் செயல்படுத்துகிறோம். கடவுளுக்கு அஞ்சுவோர் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படுவர் என்கிற வார்த்தை கேட்ப நம்முடைய மூதாதையர்கள் இந்த தெய்வத்துக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய நலன்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த நலனை கண்டு மகிழ ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக வாழ்ந்து மரித்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்க்கிறோம். அவர்களை இன்று நாங்கள் உமது கரம் ஒப்படைக்கிறோம். வாழ்வளிக்கக்கூடிய ஆற்றல் மீட்பின் கடவுள் நீர் ஒருவர் மட்டுமே. விண்ணகத்தினுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் தந்து அவர்களை ஆசீர்வதியும். உடைய இரக்கத்தை நம்பி இந்த ஜெபத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.